ஹேமா படுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வர்றாங்க ஜெயா. வந்து காவியாக்கு திருநீட்டு இவன் எப்படி படுத்திருக்கா என்னாச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னாங்க சுபா. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, அது ஒரு சின்ன பிரச்சனை தான், வாமிட் எடுத்து டாக்டர் வந்துட்டு பாத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இந்திராவும் சொல்றாங்க. அது எப்படி சும்மா வாந்தின்னு சொல்ற நீ அப்படின்ட்டு வர்றாங்க ராகினி. அக்கா இவ வாந்தி எடுத்ததை பார்த்தேன்னா நீ பயந்துருப்பக்கா. வாந்தி எடுத்ததானே இந்த இதுல எல்லாத்துக்கும் வர்றதா இந்த சமயத்துல உனக்கு தெரியாதா அப்படி திட்டுறாங்க. அக்கா அது மாதிரி வாந்தி இல்ல, பயங்கரமா இருந்தது அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் விடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஜெயா பயங்கரமா பயந்துக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்திரா கொடுத்த சூப்பு தான் அப்படின்னு வேற பயங்கரமா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருது. அப்ப இந்திரா சொல்றாங்க, காவியாக்கா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போன் நம்பர்ல டாக்டரோட போன் நம்பர் தான், அதுக்கு கால் பண்ணி நீங்களே என்னாச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயாவும் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. பேசிட்டு வந்து சொல்றாங்க, இந்திரா சொன்னது உண்மைதான், ஒண்ணு இல்ல, இது சாதாரண வாந்தி தான், ஏதோ ஃபுட் பாய்சனாமா, அது இந்திரா கொடுத்த சூப்புனால எல்லாம் இல்ல, நேத்து ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டுருக்கா, அது சேராம தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி, எப்ப பார்த்தாலும் இந்திராவே சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் அவளை மாட்டி விடணும்னே சொல்லிட்டு இருக்க, ஏன் உனக்கு முதல்ல இருந்தே இந்திராவை பிடிக்கிறது இல்ல? அக்கா நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, இங்க பாரு, சும்மா உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, நீ எப்போ ஷாப்பிங் போறியா, சாரி எடுக்க போறியா, இது மாதிரி இதுல மட்டும் இருந்துக்கோ, இதுல எல்லாம் நீ தடையாடாதா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே ஹாப்பி. ஆனா ராகினிக்கு மட்டும் பயங்கர கடுப்பா இருக்கு. இந்திரா நீ என்ன பண்ற தெரியுமா, இப்போ காவியாவுக்கும் ஹேமாவுக்கும் 2 பேத்துக்கு சூப்பு போட்டு கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம காவியாவும் எழுந்திருச்சுறாங்க. அதான் நான் சொன்னேன் அத்தை, எனக்கு இந்திரா கொடுத்த சூப்பு தான் வந்து வாய்க்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால எதுவும் ஆகாதத்தா அப்படின்னு ஹேமா வேற சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க ராகினி. சரி சரி நீ முதல்ல இவங்க விஷயத்துல தலையிடாம மத்த வேலையை பாருப்போ, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கூப்பிட்டு அங்க இருந்து ஜெயா போயிடுறாங்க. சுபா சொல்றாங்க, அப்போ அடா இப்படியே தப்புச்சுண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ராகினி வெளியே வந்து நின்னுட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. என்னடா இது, இந்த வீட்டுக்கு வந்திருந்து நம்ம பப்பே வேகலையே, என்ன இது, எப்ப பார்த்தாலும் இந்த இந்திராவை பிரிச்சு வைக்கலாம்னு சொல்லி பிரிச்சா கடைசியில எல்லாரும் வந்து ஒண்ணு கூடிக்கிட்டாங்க. இந்த ஹேமா வேற நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, இப்ப என்னடான்னா அவ கூட சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கா, அக்கா வேற இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த புள்ளு பூஜி சுபா கூட எதிர்த்து பேசுறா, இருக்கட்டும் நீ உனக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கௌரிக்கு கால் பண்றாங்க. மேடம் நான் வந்துட்டு இருக்கேன் மேடம், அங்கதான் மகளிர் சுய உதவி குழுல இருந்து 2 பேர்த்த கூப்பிட்டு வர சொன்னீங்களா, நான் 2 பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. போனை கட் பண்ணே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே கௌரி அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்து பேரு ராதா கீதா. அதுல ஒரு அம்மா சொல்லுது, கோமதி எங்களுக்கு பதவியே கொடுக்கல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வெறுப்புல தான் வந்து இதெல்லாம் செய்யற மாதிரி தான் இந்த கீதாங்கிறவங்க சொல்றாங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றோம்னு வேற செய்த சொல்றாங்க அந்த ராதா கீதா 2 பேரும். ராகினி சொல்றாங்க, அந்த சுபாவை நம்ம சும்மா விடக்கூடாது, ஏன்டா இங்க வந்தோன்னு அவன் அடிச்சு இங்க இருந்து ஓடணும், ஊரை விட்டே ஓடணும், அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குழுக்குள்ள சுபாவை பத்தி எதிர்ப்பான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கணும், அவளுக்கு எதிர்ப்பாவே நீங்க எல்லாத்தையும் ஆளுங்களை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. ராதா சொல்றாங்க, கவலைப்படாதீங்கம்மா, இந்த விஷயத்தை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கீதா சொல்றாங்க, கௌரி எனக்கு வேண்டதை மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க கௌரி கிட்ட. கௌரி சொல்றாங்க, அதெல்லாம் பக்காவா இவங்க பண்ணிடுவாங்க, கவலை விடுங்க அப்படிங்கிறாங்க. ராதா சொல்றாங்க, இந்த அலைகள் குழு பக்கமே சுபாவை வர விடாம பண்ணிடுவோம், நீங்க கவலையவே விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதா கீதா போன பின்னாடி, அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இல்லடி அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்ல, குடும்பமே ரொம்ப ஃபீல் பண்ணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததே நைட் ஆயிடுது. அடுத்ததே கதிரை காமிக்கிறாங்க. கதிர் ஜேபி கிட்ட வந்திருக்காங்க. சார் எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க சார், இந்த பிசினஸ் மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க சார், இது என்னோட கண்மான பிரச்சனை சார், என் குடும்பத்துல யாருமே என்ன மதிக்க மாட்டேங்க சார் அப்படின்னு கால்ல விழுகாத குறையா அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி ஒண்ணு இல்ல அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு தூண்டிலும் போட்டாச்சு, மீனையும் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் பிசினஸ் எல்லாம் நிறுத்ததுக்கெல்லாம் கூப்பிடல, நான் வேற ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டேன், இப்போ நீங்க ஏணி மேல ஏறிக்கிட்டு இருக்கீங்க, யாராச்சும் உங்களை ஏணி மேல ஏற விடாம தடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க காலவே அவன் புடிச்சிட்டு ஏற விடாம தடுக்கிறான், அவனை நீங்க என்ன செய்வீங்க? இப்போ ஏணி மேல ஏறி போயிட்டீங்கன்னா உங்க அந்தஸ்து பதவி எல்லாமே பெரிய லெவலுக்கு போயிடும். நீங்க அந்த ஏணியில ஏறாம விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போயிருவீங்க. இப்ப சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்டவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் உங்களை ஏறவே விட மாட்டேங்கிறா, உங்களை புடிச்சு தள்ளி விட்டு அவன் முன்னாடி ஏறி போய் பதவி புகழ் பேரு அந்தஸ்து எல்லாமே வாங்கிடுறான், உங்களை கீழ்நிலைக்கு தள்ளி விட்டுறான். அப்படி இப்படின்னு சொல்லும் போது பயங்கர கோவம் வந்துருது. அவனை விட மாட்டேன் சார், அவனை பழி வாங்குவேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சும்மா உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஜேபியும் கடைசியில ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, கதிர்னா அவனை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி, இந்த முடிவுல நீ உறுதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கண்ணை எடுத்துட்டு வந்து அப்படியே கைக்கு பின்னாடி வச்சுட்டு நின்று இருக்காரு ஜேபி. அடுத்தது நம்ம இந்திராவையும் சுபாவையும் காமிக்கிறாங்க. சுபா வந்து ஒரே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என் வீட்டுக்காரும் நீயும் ஏதோ சொல்றீங்க, 1000 பேத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நான் எப்படி பேசுறது அப்படிங்கிறாங்க, அதுவும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் தான் பண்ணுங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு
இந்திரா அப்படிங்கிறாங்க. இந்திரா சொல்றாங்க, அக்கா ஒன்னும் பயம் இல்ல, அரேஞ்ச் பண்றதுல நம்ம எல்லாம் தான் சேர்ந்து தான் பண்ண போறோம். நல்ல வேலைக்கு நான் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க டைம் உங்களுக்கு நான் எனக்கு படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா நீங்க போன்ல என்ன பாப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நானா சமையல் குறிப்பு பார்ப்பேன், கிச்சன் டூர் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஹவுஸ் டூர் இதெல்லாம் பார்த்து வீட்டை சுத்தமா வச்சுக்குவேன், அப்புறம் கார்டனிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு. அக்கா அக்கா போதும் போதும், நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க சரி, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மேடையில எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும், சில பல லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கௌதம் பார்த்துட்டு, அண்ணி சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஓ தம்பி வாங்க வாங்க அப்படின்னு சுபா சொல்றாங்க. அண்ணி நீங்க இந்திரா கூட இருந்தீங்கன்னா ஸ்டேஜ் பேர் மட்டும் இல்ல எல்லா பேரும் ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்க. கௌதம் சும்மா இரு கௌதம் அப்படின்னு இந்திரா சொல்றாங்க. ஐயோ இந்திரா நிஜமா தான் சொல்றேன் இந்திரா, அண்ணி உங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா பயமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நான் வெளியே போய் போன்ல இருக்க வீடியோ பாத்துக்கிறேன், சிவ பூஜையில கரடி போத மாதிரி இருக்குது, நான் போறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்க பேசாம இங்கே உட்காந்து பாருங்கக்கா அப்படின்னு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. சுபா கதவை சத்திட்டு கௌதம் என்ன பண்றாருன்னா இந்திராவா தூக்கிக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு. கௌதம் விடு கௌதம் விடு கௌதம் அப்படின்னு இறங்கணும்னு தலை சுடுறது போய் சோஃபால உட்காராங்க. அப்ப கௌதமும் வந்து உட்காடுறாரு. அந்த சமயத்துல கரெக்டா வீட்டுக்குள்ள நுழையிறாரு கதிர். ஆக்சுவலா ஜேபி வந்து அந்த கன்னு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த கன்னை வாங்கிட்டு கௌதம போட்டு தள்ளுறதுக்காக கதிர் வந்து நிக்கிறாரு. அப்படியே அந்த கன்னை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம இந்திராவையும் கௌதமையும் காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ரொமான்ஸா லுக் விட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.